தற்போதைய செய்தி வரும் 15ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பதான்கோட் விமானப்படை தாக்குதல் எதிரொலியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய டெல்லி செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, 15ஆம் தேதி நடைபெற இருந்த பேச்சுவார்த்தை தற்போது இன்று ரத்து செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக, அதாவது உங்களுக்கு நன்றாகவே தெரியும், முதலிலே சுஷ்மா ஸ்வராஜ் பாகிஸ்தான் சென்றிருந்தார். அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி கூட அதிரடியாக எந்த வலியுறுத்தும் இன்றி பாகிஸ்தான் சென்று பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும், அமைதி பேச்சுவார்த்தை தொடர வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தியிருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட சமயத்திலே பத்தான்கோட்டிலே தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணம் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத அமைப்புகள் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்றும் அதற்கான ஆதாரங்கள் வலுவாக இருக்கின்றன என்றும் தேசிய பாதுகாப்பு செயலாளர் அங்கு சென்று விசாரணை செய்த பிறகு முடிவு செய்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியே கூட நேற்று பத்தான்கோட் சென்று அங்கே தீவிரவாத தாக்குதல் எப்படி நடந்தது, தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்தது எப்படி என்று பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நேரிலே பார்வையிட்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சென்ற வாரமே தேசிய பாதுகாப்பு செயலாளரான அஜித் தோவல் ஆதாரங்களை பாகிஸ்தானிடம் சமர்ப்பித்து நீங்கள் தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஜேஇஎம் என்று சொல்லப்படும் ஜெய்ஷே முகமது அமைப்பு தான் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணம், பாகிஸ்தானில் தான் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது, ஆயுதங்கள் அளிக்கப்பட்டது, அங்கிருந்து இங்கே அனுப்பி வைக்கப்பட்டார்கள். தொடர்ந்து பாகிஸ்தானிலிருந்து தொலைபேசி மூலமாக அவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்து தீவிரவாத தாக்குதல் நடத்தும்படி பாகிஸ்தானில் இருந்தால் மொத்த திட்டமும் நடத்தப்பட்டது என்று வலியுறுத்தியிருந்தார். ஆனால் அப்படியும் பாகிஸ்தான் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை ஜேஇஎம் மீது எடுக்கவில்லை. அதாவது ஜெய்ஷே முகமது தலைவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கிற அதிருப்தி காரணமாகத்தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தையை நிறுத்துவதாக இந்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. ஏனென்றால் இப்போது பேச்சுவார்த்தை அமைதிக்காக ஒரு பக்கம் நடக்கும், அதே நேரத்திலே இன்னொரு பக்கம் தீவிரவாதம் நடக்கும் போது அதை எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் என்பது இந்திய அரசின் வாதமாக இருக்கிறது. ஆகவே அடுத்தபடியாக பேச்சுவார்த்தை என்று நடக்க வேண்டும் என்றால் அது இரண்டு தேசிய பாதுகாப்பு செயலாளர்களுக்கு இடையே நடக்க வேண்டும். அஜித் தோவல் பாகிஸ்தானுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளரை சந்தித்து அவரிடம் மேலும் ஆதாரங்களை சமர்ப்பிப்பார் என்றும், நிச்சயமாக ஜெய்ஷே முகமது மீது நடவடிக்கையை பாகிஸ்தான் அரசு எடுக்க வேண்டும், எடுக்காவிட்டால் பேச்சுவார்த்தை தொடர்வதிலே அர்த்தம் இல்லை என்றும் இந்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கணபதி, தற்போது இந்த பேச்சுவார்த்தை தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் இந்த பிரச்சனை? நிச்சயமாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்தியா பல்வேறு ஆதாரங்களை பாகிஸ்தான் அரசு முன்வைத்து, அதாவது தீவிரவாதிகள் எப்படி பாகிஸ்தானிலே பயிற்சி அளிக்கப்பட்டது, அவர்களுடைய பெயர்கள் யார், அவர்களை பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் தான் என்பதற்கு என்ன ஆதாரம், அதே போல அவர்கள் உபயோகப்படுத்திய ஆயுதங்கள் பாகிஸ்தானிலிருந்து வந்தவை என்பதற்கான ஆதாரம், இந்த அனைத்து ஆதாரங்களையும் பாகிஸ்தான் அரசிடம் கொடுக்க இருக்கிறது. இதை தவிர ஐநா போன்ற பல்வேறு சபைகளிலே பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதம் ஊக்குவிக்கப்படுகிறது என்ற விஷயத்தையும் வலியுறுத்த இருக்கிறது. இது நிறுத்தப்பட வேண்டும். பாகிஸ்தானிலே தொடர்ந்து தீவிரவாதத்துக்கு ஆதரவு கிடைத்து வந்தால் அது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, மொத்தத்தில் ஆசிய பிராந்தியத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தலைவலியாக வந்து முடியும். ஆகவே உலக நாடுகள் அனைத்துமே பாகிஸ்தான் தீவிரவாதத்தை தடுக்கும்படி வலியுறுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை மீண்டும் எடுக்க இந்தியா இப்போது முடிவு செய்திருக்கிறது. என்றால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும், மும்பையில தீவிரவாத தாக்குதல் நடந்த பிறகு பாகிஸ்தானில் இருந்துதான் தீவிரவாதிகள் வந்து அந்த தாக்குதலை நடத்தினார்கள், பாகிஸ்தான் தான் அதற்கு தளமாக செயல்பட்டது போன்ற பல்வேறு ஆதாரங்களை இந்திய அரசு எடுத்து வைத்தது. இந்த விவரங்கள் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. இதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கைவிட வேண்டும் என்று இந்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறது. வரும் 15ஆம் தேதி